இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? இங்க பாரு அர்ஜுன், நான் கேக்குற பணத்தை நீ கொடுத்துட்டீனா எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் தான் உனக்கு பணம் அனுப்பிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா நொய் நொயின்னு கால் பண்ணிட்டே இருக்க? என்னது, பணம் அனுப்பிட்டியா? எவ்வளவு அனுப்புன நீயே சொல்லு பாப்போம். இங்க பாரு, என்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். மீதி பணத்தை நான் நாளைக்கு சென்ட் பண்றேன். அதெல்லாம் முடியாது. என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஒழுங்கா திரும்பி 3 லட்சத்தை நீ அனுப்பி விடுற இன்னைக்கே. திவ்யா, என்கிட்ட இருந்தா அனுப்பியிருக்க மாட்டேனா? எதுக்கு இப்படி என்னை டார்ச்சர் பண்ற? எப்படி நீ என்னை எவ்வளவு குடும்பப்படுத்தின. நான் வேணாம்னு சொல்லும் போது என் கூட சேர்ந்து இருந்தீல, அதுக்கான பலன் அனுபவிக்க வேணா இப்ப நான் என் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறேன். இதெல்லாம் யாரால? உன்னால தானே. அப்ப நீ தானே காசு கொடுக்கணும். இங்க பாரு, நான் தப்பே பண்ணல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி தான் என்னை காசு படிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ, ஏன் போலீஸ் கிட்ட கூட போய்க்கோ. நான் உண்மையை தான் பேசுறேன். பாதிக்கப்பட போறது என்னமோ நீ தான். ஏன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சும்மா அதையே காட்டி பிளாக்மெயில் பண்ணாத என்னைய. சத்தியமா சொல்றேன், என்கிட்ட காசே இல்லடி. இருந்தா நான் ஏன் உன்கிட்ட போராடி பேசிக்கிட்டு இருக்க போறேன்? அனுப்பி விட்டுட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடக்க மாட்டேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு திரும்பி 3 லட்சம் வந்தாகணும். நான் கேட்டது 5 லட்சம். நீ 2 லட்சம் தான் கொடுத்துருக்க. சரி, 2 லட்சத்தை என்ன இன்னைக்கேவா செலவு பண்ண போற? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. எனக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறத நான் தான் சொல்லணும். கூட ஆகலாம். ஏன் இப்ப 6 லட்சமா தரியா? என்ன விளையாடுறியா நீ? நான் என்ன பணம் காய்க்கிற மரமா உனக்கு? 5 லட்சமே உன்னால கொடுக்க முடியல, இதுல வாய்க்கிலேயே பேச்சு வேற. எதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் பண்ண? நீ என்னைய தொடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து காக்கான்னு கத்துனா எல்லாம் சரியாயிடுமா? என்ன அண்ணனுக்கு ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்காரு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அர்ஜுன், சொல்லு ராஜா. அர்ஜுன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப கோவமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான். அது மீட்டிங்ல ஏதோ ஒரு பையன் சும்மா கேட்டதே கேட்டுட்டு இருந்தானா, அதனாலதான் கோவப்பட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ராஜா. இல்லை, அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உன்னை பெரியம்மா கூப்பிட்டாங்க, அதான் என்ன எதுன்னு கேட்கலான்னு வந்தேன். இதோ வந்துட்டேன். நீ போ, நான் வந்துடுறேன். சரி அர்ஜுன். இங்க பாரு, இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்கு. உனக்கு பணம் இன்னைக்குள்ளார வந்துடும். நம்பலாமா? நம்பலாண்டி. இப்போதைக்கு என்னை நிம்மதியா இருக்க விடுறியா? சரி 2 லட்சம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்குள்ளார நீ திரும்பி 3 லட்சம் கொடுக்கல, அப்புறம் நேரா நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துக்கு வந்துடுவேன், பாத்துக்கோ. இல்ல நான் கொடுத்துறேன். சரி, போனை வைக்கிறேன். ஆனா மறந்துடாத என்ன? இல்ல மறக்கல. சோபா, இப்ப ஒரு சைடு டார்ச்சர் பண்றாளே. அங்க ஃபங்க்ஷன் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கையில என்னை தேடிக்கிட்டே இருப்பா. சரி, நம்ம அங்க போவோம். அப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமே ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா. என்ன இங்கிட்ட கொஞ்சோண்டு குழம்பு வச்சு வச்சிருக்காங்க. நான் மொத்தமாவே 10 உருண்டை தானே போட்டேன். இப்ப 7 உருண்டை தான் இருக்கு. மீதி 3 உருண்டை எங்க போச்சு? அந்த உருண்டை தான் இதுவோ. ஃபர்ஸ்ட் இந்த குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாமியார் கிழவி எதையாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான். என்ன குழம்புல உப்பு இருக்கு, இந்த கிண்ணத்துல எடுத்து வச்ச உருண்டையில உப்பே இல்லையே. என்னவா இருக்கும்? நான் உப்பு போட்டேனா இல்லையா? ஒருவேளை போடாம விட்டுட்டேனோ? இந்த மாமியார் கிழவி நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு. உப்பு போட மறந்துட்டேன். நான் வச்ச குழம்ப கெடுக்கணும்னு உப்பு அள்ளி போட்டிருக்கு. ஆனா அது கரெக்டா மிக்ஸ் ஆயிடுக்கே. பாவம், அதுக்கு எடுத்து வச்ச குழம்புலதான் உப்பு பத்தல. நம்ம போட்டுருவோம் உப்பு அள்ளி. ஏன் சாப்பாட்டையா கெடுக்கிற? இரு, இன்னைக்கு மத்தியானம் உனக்கு சாப்பாடே இல்லாம பண்ணி விட்டுறேன். மாமியார் கிழவி வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒளிஞ்சிருந்து என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். என் மகனுக்கு இந்த மாதிரி நல்லா சமைச்சு கொடுத்து உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா? விடுவேனா அந்த தலகவதி? உப்பு அள்ளி போட்டுட்டேன்ல, இன்னமே மத்தியானம் இருக்குடி உனக்கு. எங்க அந்த குழம்பு? இவ ஒருத்தி காணாதது கண்டது மாதிரி உருண்டை குழம்பு கொடுத்து விடுன்னு. என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் நம்ம பிள்ளையா போச்சு. அதனால அவளுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியதாடிச்சு. ஒரு உருண்டையும் குழம்பையும் எடுத்தாச்சு. இந்த பக்கத்து வீட்டு சாந்திக்கிட்ட கொடுத்து விடுவான். இவனுக்கு இல்லாம இவன் மகக்காரிக்கு வேற கொடுத்து விடுறாள். அவ எந்த மூஞ்சி முகரைய வச்சுக்கிட்டு நான் சமைச்சதை சாப்பிடுது? வெக்கம் கேட்டது. சரி, இதெல்லாம் என்ன பொழப்புன்னு தெரியல. சோத்துனா நாக்க தொங்க போட்டுட்டு வந்துருவாளுக போல. அன்னைக்கு போறேன், ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்க துப்பு இல்ல அவளுக்கு நான் வச்ச குழம்பு கேக்குதா? ரொம்ப ஏத்தந்தான் இந்த ஆத்தாலும் மகளுக்கும். சரி, சரியான சோத்துக்கு செத்தலாம் இருப்பாளுக போல. கொஞ்சமாவது சூடு சொரண வேணா? நம்ம அந்த பேச்சு பேசியிருக்கோமே, அவங்களோட சாப்பாடு போய் சாப்பிட போறோமே அப்படி இப்படின்னு. இதுல நான் ஒன்னும் பண்ணல ஒன்னும் புடுங்கலன்னு வேற பேசுறது. கன்றாவி. உருண்டை குழம்பு கேக்குதா? உருண்டை குழம்பு அதுவும் திருட்டுத்தனமா சாப்பிடுறிய சம்பந்திக்காரியே. உப்பு நல்லா அள்ளி போட்டிருக்கேன், சாப்பிடு. அப்பயாச்சும் சொரண வரதான்னு பார்ப்போம்.
என்ன இன்னும் காணோம் அந்த அக்காவை? சின்னம்மா அப்பவே கொடுத்து விட்டுட்டேன்னு சொல்லிடுச்சு. இந்த சாந்தி அக்காவுக்கு அங்கிருந்து வரத்துக்கு இம்புட்டு நேரமா? தடுக்குனா 2வது தெரு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. ஐயோ, இந்த ஆள் பாக்குறதுக்குள்ளார நான் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் உள்ளார வைக்கணும். கரெக்டா இந்த ஆள் வரும்போதுதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் என் நேரம். அச்சோ, இந்த ஆள் வேற வந்துட்டான். ரொம்ப நேரம் சமைப்பான். இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டானே. வந்த என்ன எதுன்னு கேட்பான். எதையாவது சொல்லிதான் சமாளிக்கணும். என்ன ஆச்சு இவளுக்கு? இங்கிட்ட அங்கிட்டமா குட்டி போட்ட பூனையாட்டம் போயிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்பான். என்னாச்சு? என்னாச்சு? இல்ல, குட்டி போட்ட பூனையாட்டம் இங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்க. ரொம்ப நேரமா யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்? நான் யாரை பாக்குறதுக்காக இங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறேன். சும்மா பொழுது போலன்னு இங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். பொழுது எப்படி போகும்? பூரா வேலையும் தான் நான் தானே பாக்குறேன். அதுக்கு வேலையெல்லாம் என்னைய பார்க்க சொல்றியா? என்னால முடியாது. அப்புறம் எப்படி பொழுது போகும்? நீ பொழுது போலன்னு சொன்னியே, அதுக்காக நான் சொன்னேன். நான் பொழுது போறதுக்கு நான் இங்கிட்ட இங்கிட்ட நடந்து வாக்கிங் போவேன், மொட்டை மாடிக்கு ஏறுவேன், இறங்குவேன். அதுக்காக வேலையெல்லாம் செய்ய முடியாது. சரி சரி, ரசமும் பருப்பும் உனக்கும் சேர்த்து தான் வச்சிருக்கேன். யோ, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. வேண்டான்னு சொல்லுவ, அப்புறமா வந்துட்டு வேணும்னு சொன்னீனா ஏன் பங்கையும் புடுங்கி தின்னுவ. தேவையா? அதனாலதான் உனக்கும் சேர்த்து வச்சேன். உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் தான் வாயை திறந்து காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கேன் காலையில இருந்து. எனக்கு சோறு மட்டும் போதும், வெஞ்சனம் குழம்பு எதுவும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே தானே கிடக்குறேன். உன் காதுல ஏறுதா இல்லையா? இல்லடி, அப்புறமா நீ கேட்டீனா? அப்பா சாமி, நான் உன்கிட்ட வந்து கேட்கவும் மாட்டேன். அப்படியே நீ கேட்டாலும் என்னை செருப்பாலடி. நான் தான் வேணாங்கிறேன், அப்புறம் சும்மா வந்துட்டு திரும்பி திரும்பி உனக்கு வேணும்லன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் ஜாமானுக்கு பிடிச்ச கேடு. மளிகை ஜாமான்லாம் நீயா வாங்குற? நான் தானே வாங்குறேன். ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு ரூபா தெரியுமா? எதுக்கு தேவையில்லாம சமைச்சு கிமைச்சு பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆக்குற? வேணான்னு சொல்ற பிள்ளைக்கு சமைச்சு தருது, வேணும்னு சொல்ற பிள்ளைக்கு சமைச்சு தரது இல்ல. எப்ப பாரு உன்னோட பொழப்பு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பயங்கரமா கோவம் வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல பாரு. சரி சரி, ரசம் தான் கொஞ்சம் கூட இருக்கு, பரவாயில்ல, நான் ரசத்தை கொஞ்சம் குடிச்சிடுறேன். நீ குடிப்பியோ இல்ல என்னமோ பண்ணுவியோ, ஆனா எனக்கு வேஸ்ட் ஆக கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவுதானே, விடு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, நான் ஊத்திக்கிறேன், எனக்கு ரசம் கொஞ்சம் கூட அப்படி இப்படின்னு நீ கேட்க கூடாது. அப்பா சாமி, நான் வெறும் சொத்தையாவது அள்ளி தின்னுவேனே தவிர நீ வச்ச பருப்பு ரசமும் எனக்கு தேவையே இல்லை இன்னைக்கு. சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வயசுதான். இந்த கழுதை இப்படிதான் பேசிக்கிட்டு தெரியும். நான் தான் வேணாங்கிறல, எனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் தேவையில்லாதது. நானே எப்படா உருண்டை குழம்பு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த ஆள் வேற வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுக்கிட்டு. சரி அக்கா. வாசந்தி, இதான் உங்க சின்னம்மா குழம்பு கொடுத்து விட்டாங்க, அதான் கொடுத்து விடலான்னு வந்தேன். இம்புட்டு சீக்கிரமா வந்துட்டேன். பரவாயில்ல, எனக்காக இம்புட்டு சீக்கிரம் வந்தீல, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லக்கா. குடு கொண்டா. இந்தாங்க. அது இப்பவே மணக்குதே. உருண்டை குழம்பு, அதுவும் மைனி வச்சது. செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடணும். முதல்ல இந்த ஆளுக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் இதை. ஏண்டா ராஜா, எங்கடா அந்த பையன்? இதோ வந்துடுறேன்னு சொன்னாரு பெரியமா. ஆமா, இந்த பையனோட எப்ப பாரு லேட்டு தான். கீதா, உன் ஃபோன் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாக்குறேன் அத்தான். ஜென்சி தான் அடிக்கிறா. என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன். சரி கீதா. அப்பா, ஒரு வழியா வந்துட்டியாடா? நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. டேய் அர்ஜுன், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அர்ஜுனா? இவர் பேரும் அர்ஜுனா? அர்ஜுன்ற பேரை கேட்டாலே கீதா என்னமா ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியவே இல்லை. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். நான் செய்ததும் மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதான் மழை துளி தொட்ட இடம் நீ தீண்ட இணைக்கையில் உள்ளூர கல்லூரது. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து நலங்கு வைங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. கையிலுக்கும் வளையல் போட்டாச்சு. அம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏண்டா, இப்பதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அத்தை பரவாயில்ல, அவரை போக சொல்லுங்க. சரிம்மா.
சரிடா, அவதான் சொல்லிட்டால, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஆ சரிம்மா. செம்பா சொன்னது உண்மைதான் போல. அர்ஜுன் முன்ன மாதிரி இல்ல. கயல் பிரெக்னண்டா இருக்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட இப்ப முகத்துல சந்தோஷமே இல்லையே. எதையோ நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. கயல் பார்த்து சிரிச்சாலும் அவரு சிரிக்காம அமைதியா இருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்த்தா குழப்பமாவே இருக்கு. ஒருவேளை செம்பா சொன்னது உண்மையா இருக்குமோ? அப்படி என்ன மாப்பிள்ளை தப்பு பண்றாரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் கயல் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு நினைச்சுல இருந்தேன். இப்ப பார்த்தா இப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கையில நினைக்கும் போது. அச்சோ, நான் வரத்துக்குள்ளார ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா? ஆமாங்க, கீதா முடிஞ்சிருச்சு. சே, ஏன் அத்தான் கடைசி வரைக்கும் கையிலோட ஹஸ்பண்ட் வரவே இல்லையா? இல்லையே, வந்துட்டு போயிட்டாரு. வந்துட்டு போயிட்டாரா? அச்சோ, நான் பார்க்கவே இல்லையே. அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரு? நல்ல அழகா ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அப்படியா? சே, நான் மிஸ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல கீதா, இங்க தானே இருப்போம். அவங்க ரூமுக்கு கூட போய் கூட பாத்துக்கலாம். ஆமால, அன்னைக்கு நோட் பண்ணேன். அவங்க ரூம்ல ஒரு போட்டோ இருந்துச்சு. நான் அதை கவனிக்காம வந்துட்டேன். அதுல கூட பாத்துக்கலாம். ஆமா, அவர் பேர் என்னன்னு தெரியுமா? பேரா? ஆமாத்தா. பேர் வந்து ஏதோ அர்ஜுன்னு சொன்னாங்க. அர்ஜுனா? அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருந்த அர்ஜுன் இவர் தானா? ஆமா, இந்த ஆன்ட்டி. கீதா ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறா? ஒருவேளை இவ தேடிக்கிட்டு இருந்த அர்ஜுன் இவர் தானோ? அப்படின்னா இந்த ஆன்ட்டியை தான் நான் ஒன்றலால பார்த்தேன். அர்ஜுன் தான் அவரு. அப்ப அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இருக்காது. கண்டிப்பா இது அவரா இருக்காது. நம்ம நேர்ல யாரையும் பார்க்காம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. கையில கைப்ப ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. கண்டிப்பா அவரோட ஹஸ்பண்ட் அங்கதான் இருப்பாங்க. அங்க போய் நம்ம பார்த்து என்ன எதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். எங்க இவ வேகமா ஓடுறா? ஒருவேளை இவ தேடிக்கிட்டு இருந்த அர்ஜுன் அவர் தானோ? என்ன ஒன்னும் புரியலையே. லாஸ்ட் டைம் வந்தப்ப அமைதியா இருந்தா. ஓ ஆமால்ல, லாஸ்ட் டைம் அவர் இல்ல. என்ன எதுன்னு பின்னாடியே போய் பார்ப்போம். நம்ம அவர் பேரை சொல்லி தான் இவகிட்ட பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனா இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வரப்போகுது. கண்டிப்பா கீதா இதை புரிஞ்சுப்பா. ஆனா அவ என்ன மனநிலையில இதை எடுத்துப்பான்னு தெரியலையே. நான் அவளை ஏமாத்திட்டேன்னு நினைப்பாலோ? சரி, இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். அங்க போய் அவ என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்னால ஒரு ஃபங்க்ஷனை கூட சந்தோஷமா கொண்டாட முடியல. நான் கயலுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கயல் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. என்னைய பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவ பக்கத்துல உட்கார கூட என்னால முடியல. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்ப வெளியில வர போறேன்னு தெரியலையே. மாமா, மாமா. ஆஹா, சொல்லு கயல். என்ன ஆச்சு மாமா? ஏன் பாதியில எழுந்து வந்துட்டீங்க? இல்ல கயல், கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதனாலதான். மாமா, நான் வேணா ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு கயல். இல்ல, இந்த ஜாப் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த ஜாபை வேணா ரிசைன் பண்ணிட்டு வேற ஜாப் பாக்குறீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கயல். இல்ல மாமா, நீங்க முன்னாடி மாதிரி இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, கடுப்பாகுறீங்க, கோவப்படுறீங்க. என் பழைய மாமா எனக்கு வேணும். ஒருவேளை அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜாப் தானா? அப்ப இந்த ஜாபை விட்டுட்டு வேற ஏதாவது கொஞ்சமா காசு வர மாதிரி ஜாப் போனீங்கன்னா கூட பரவாயில்ல மாமா. நான் வேணா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் இல்ல கயல். என்ன நீ இப்படிலாம் பேசுற? இல்ல மாமா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறத என்னால பார்க்க முடியல. கயல், நீ வருத்தப்படுற அளவுக்கு எனக்கு ஒன்னும் ஸ்ட்ரெஸ் இல்ல கயல். நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல மாமா, பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே. ஒருவேளை இந்த வேலை தான் காரணம்னா தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுருங்க ப்ளீஸ் மாமா. எனக்காக இதை பண்ணுங்களேன். அச்சோ கயல், அதனால ஒண்ணும் இல்ல கயல். அக்கா? யாரு? அக்கா, நான் கீதா வந்திருக்கேன். வா கீதா. ஏங்க, உங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்க்கணும்னு முன்னாடியே கேட்டாங்க. இது நம்மளுக்குள்ளார இருக்கட்டும். அவங்க கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க என்ன? சரி கயல். வா கீதா. அக்கா. என்ன கீதா, இவர் தான் உங்க ஹஸ்பண்ட் அக்கா? ஆமா கீதா. ஏங்க, உங்களை தான் அவ கூப்பிடுறா, கொஞ்சம் திரும்பி பாருங்க. சரிம்மா. நீங்க நீங்க அர்ஜுன் தானே? ஆமா, என் பேர் அர்ஜுன் தான். நீங்க என்னாச்சு கீதா? இல்லக்கா, இவரை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். என்ன, முன்னாடியே பார்த்திருக்கியா? என்ன, இவர் என்னைய பார்த்து எந்த ரியாக்டும் கொடுக்காம அமைதியா இருக்காரு. இவரை தானே நான் லவ் பண்ணேன்.
இவர் தானே எனக்கு ஃபோன் அடிச்சு எல்லாம் பேசி கீசி எல்லாம் பண்ணாரு. ஆனா இப்ப என்னை எதுவும் தெரியாத மாதிரியே நிக்கிறாரு. என்ன நடக்குது இங்க? கீதா, ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி ஒண்டர்லால மீட் பண்ணோம் தானே? ஆமா அர்ஜுன், நான் தான் அது. அப்பாடி, உங்க அம்மா எவ்வளவு சண்டை போட்டாங்க என்கிட்ட. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்புறமா ஒருக்கா தியேட்டர்ல டிக்கெட் வாங்க வந்தீங்கல்ல? ஆமா ஆமா. என்ன இவரு என்னைய தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையாலுமே நான் ஏமாந்துட்டேனா இல்ல இவர் இன்னும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காரா? அப்ப அர்ஜுன்ற பேர்ல என்கிட்ட பேசினது யாரு? இவர் இல்லையா? நான் இவரு நினைச்சுதானே அர்ஜுன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இவரு எதுவுமே தெரியாத மாதிரியே நிக்கிறாரு. அதுவும் இல்லாம கையிலக்காவோட வீட்டுக்காரர் தான் அர்ஜுனா. கீதா, சொல்லுங்கக்கா. என் ஹஸ்பண்ட பார்க்கணும்னு பார்த்தாச்சு. ஹாப்பி தானே? ஹாப்பி தான்க்கா. சரிம்மா, செயின் எல்லாம் நல்லா பத்திரமா வச்சுக்கோ. என்ன ஏங்க மாமா அப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு வாட்டி அப்படிதான் காணா போட்டுட்டு அப்புறம் என் பாயிண்ட் பாக்கெட்ல வந்து மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமேட்டு நானா எடுத்து கொடுத்தேன். ஓ, அந்த செயின் இந்த பொண்ணோட தானா? ஆமா கையல். கீதா, உன்னை நான் அப்பவே பார்க்காம விட்டுட்டேன். ஏங்கா, நீங்க அப்பையில இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா? என்ன கேக்குற நீ? ஆமா, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆயிடுச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆக போகுது. என்னாச்சுமா? 1 இயர் ஆக போதா? அப்போ நீங்க கொச்சினுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததா? நான் கையிலக்காவை பார்க்கவே இல்லை. இல்ல, அவ அப்பவே பிரெக்னண்டா இருந்தாளா, அதனால சேர்ல உட்காந்துருந்தா. அவளை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓ அப்படியா? ஹாப்பியா? என் வீட்டுக்கார கேட்டுட்டே இருந்த, இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். எப்படி இருக்காரு என் வீட்டுக்காரரு? நல்ல ஹேண்ட்ஸமா இருக்காருக்கா. தேங்க்யூ கீதா. சரிங்கக்கா, நான் வரேன். சரி கீதா, சாப்பிட்டு தான் போகணும். என்ன? கண்டிப்பா சாப்பிட்டு போறேன்க்கா. சரிம்மா, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க. இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, தீராத மயக்கத்தில் நானும் உன் தோள் மேல் சாய்கின்ற நேரம், காற்றோடு மிதந்து நாளும் அன்பு அன்பு, என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள், நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. அப்ப இவ்வளவு நாளா கல்யாணம் ஆன ஒருத்தரை தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேனா? ஆனா அவரோட குரல் எனக்கு போன்ல வந்த குரல் மாதிரியே இல்லையே. அப்ப நான் யாரு கூட பேசிக்கிட்டு இருந்தேன்? யாரு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தா? இவர் இல்லையா அது? ஐயோ, என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த போன் நம்பருக்கு நான் காலே பண்ணல. அர்ஜுன் கிட்ட இருந்து எனக்கும் காலே வரல. ஆனா யார் அவரு? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் கையிலக்காவோட வீட்டுக்காரர் அவரு. அவரை நான் இன்னமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. ஆனா எனக்காக அர்ஜுன்ற பேரை சொல்லி இத்தனையும் பண்ணவர் யாரு? அது யாருன்னு எனக்கு தெரியவே இல்லையே. நான் அவரை தான் லவ் பண்றேனா? எனக்கு ஒன்னும் புரியல. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா.